Hi friends, வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஷார்ட்ஸ் வீடியோ வியூஸ் இன்க்ரீஸ் பண்றத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன டிப்ஸ் தான், வேற ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோ 60 செகண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் கிரியேட் பண்ணலாம். 60 செகண்ட் தான் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்சரி ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா நான் ஒரு ஆர்டிக்கல் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த ஆர்டிக்கலில் போட்டிருந்த ஒரு விஷயம், அதையும் நான் செக் பண்ணி பார்த்தேன். நான் இங்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்க. அதுலேயே இப்போ நான் சொல்கிறது தான் அதில் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஒரு சேனலோட பேர் பிளர் பண்ணியிருந்திருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சேனலில் அவங்க சேனலில் போட்டிருக்க அத்தனை வீடியோ ஷார்ட்ஸுமே துல்லியமாக 27 செகண்ட் தான். ஒரு வீடியோ கூட செகண்ட் முன்ன பின்னெல்லாம் கிடையாது. எல்லா வீடியோவுமே மில்லியன் கணக்கில் தான் வியூஸ் போயிருக்கு. எந்த ஒரு வீடியோவுமே ஆயிரக்கணக்கில் வியூஸே போகலை. ஒரு 50,000 வியூஸ், 1 லட்சம் வியூஸு, லட்சக்கணக்கிலையும் வியூஸ் போகல. எல்லாம் 10 லட்சத்துக்கு மேலே தான், மில்லியனுக்கு மேலே தான் அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ நம்ம கிரியேட் பண்ணுற வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. கொடுக்குற கண்டென்ட்டை பர்ஃபெக்டாக கொடுத்தாலே போதும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இதில் குறிப்பிடாத என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 to 4 செகண்ட் அப்படிங்கிறது ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தரமாக இருக்கணும். ஏன்னா ஒருத்தவங்க அந்த வீடியோ ஸ்கிப் ஒரு வீடியோ அடுத்த வீடியோ மாற்றுறாங்கன்னா, அப்போ நம்ம வீடியோ ஷோ ஆகுதுன்னா அவங்க அதை கவனித்து புரிஞ்சுக்கிறதுக்கு 3 செகண்ட் ஆயிரும். அந்த 3 செகண்ட் 4 செகண்ட் நல்ல தரமாக கொடுத்துட்டீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோ அவங்க ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. 3 செகண்டுக்கு மேலே பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ரெக்கமெண்டேஷனில் போக ஆரம்பிச்சிடும் நிறைய ஷார்ட்ஸ் ஃபீல்டில். நார்மல் வீடியோ இருந்தால் நம்ம ஏற்கனவே வீடியோலாம் சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு 30 செகண்ட் அப்படிங்கிறது கோல்டன் ஹவர்ஸுங்கிற மாதிரி வியூவர்ஸை ஒரு 30 செகண்ட் பார்க்க வச்சிட்டோம். நார்மல் வீடியோ நிறைய சஜெக்ஷனில் போகும்னு ஏற்கனவே வீடியோலாம் சொல்லியிருக்கேன். அது மாதிரி ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்குமே ஃபஸ்ட்டு ஒரு 3 செகண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் 27 செகண்டோ 28 செகண்டோ ஒரு 15 செகண்டோ 17 செகண்டோ ஒரே மாதிரி ஆவரேஜான டயத்தில் எல்லா வீடியோவையும் மேக் பண்ணி போடுங்க. 1 செகண்ட் கூடவோ 1 செகண்ட் கம்மியாகவோ இல்லாமல் ஒரே மாதிரி போடுங்க. சின்னதாக ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் படித்தது ஓகேங்களா, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிடுங்க.